நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று அதற்கு முந்தைய நாள் டெட் நலச்சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மா இளங்கோன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருந்தார். ஜெயலலிதா அம்மையாருடைய காலத்தில்தான் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. அதில் அவர் 40,000 பணியிடங்கள் கிட்டத்தட்ட நிரப்பப்பட்டதாகவும், தற்போது அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகின்ற ஆட்சியில் ஓரிரு பணிகள் கூட ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய செய்தி பல்வேறு ஊடகங்களில் பரவிக்கொண்டு வந்தது. பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 2301 ஆசிரியர்கள் தேர்வு செய்யும் பணி நடந்து வருகிறது. அமைச்சர் அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரியில் 2GB டேட்டா கார்டு வழங்கும் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளருக்கான தேர்வில் முறைகேடு நடந்தது. அதில் முறைகேட்டில் ஈடுபட்டவங்க இனி எந்த காலத்திலையும் தேர்வு எழுத முடியாது ஒரு சூழல் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், இனிமேல் அவங்க எழுதவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது இன்னொரு விஷயம், முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு புதிதாக தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. தருமபுரி நாளிதழ் இது, சரிங்களா. புதிதாக கௌரவ விரிவுரையாளர் 1146 பணியிடங்கள் நிரப்புவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார், சரிங்களா. அதே சமயம் தருமபுரியில் தோட்டக்கலை பட்டய கல்லூரிக்கு முதல்வர் அனுமதி அளித்து உள்ளதாகவும், நடப்பு ஆண்டிலே மாணவர்களுடைய சேர்க்கைக்கு அவர் அனுமதி அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார், சரிங்களா. நாளை சட்டப்பேரவை கூடுகிறது நண்பர்களே. முக்கிய அறிவிப்புகள் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய பொறுத்தவரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி பாலிமர் தொலைக்காட்சிகளில் வெளிவந்தது. செய்தியாளர்களுக்கு நேற்றும் பேட்டி கொடுத்திருக்கிறார். படிப்படியாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவ்வளோதான் நண்பர்களே இன்றைய தகவல். இன்னும் சில தினங்களில் அறிவிப்புகள் வெளிவரும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.